மனசை இது பண்ணுறது சொன்னேனே, வாழும்போதே செத்து போகிறவர்கள் செத்த பிறகும் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அப்படிங்கிறது ஒரு தத்துவம். வாழும்போதே செத்து போகிறவர்கள் செத்த பிறகும் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அது எப்படி வாழும்போதே செத்து போகிறதுன்னா, அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. அப்படின்னா ஒருத்தர் ஆப்பிரிக்காவுக்கு போனாராம், ஒரு கிளி கொண்டு வந்தாராம், பிடிச்சி கொண்டு வந்தார். இங்கே ஒரு கூண்டில் வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கார். வீட்டில் கூண்டில் கிளியை வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கார். வேலைக்கு சாப்பாடு தண்ணி எல்லாம் வைக்கிறார். அது பாட்டு அந்த கூண்டுக்குள்ளே அந்த கிளி இருக்குது. மறுபடியும் இவர் ஆப்பிரிக்காவுக்கு போகிறார், அந்த வளர்த்தவர். அப்போ அந்த கிளிகிட்ட கேட்டாராம், கூண்டு கிளிகிட்ட போய், இந்த வார கிளியே, நீ பிறந்த இடத்துக்கு நான் போகிறேன், இப்போ மறுபடியும் அங்கே உன் சொந்தக்காரங்க நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு ஏதாவது செய்தி இருந்தால் சொல்லு, உனக்கு சொந்தக்காரங்க இருந்தால் செய்தி இருந்தால் சொல்லிட்டு வரேன் இருக்கார் அந்த கிளிகிட்ட. இந்த கிளி கூண்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு, அது ஏதோ நான் கூண்டுக்குள்ளே இப்படியே வேலைக்கு சாப்பாடு கிடைக்குது, தண்ணி கிடைக்குது, கூண்டுக்குள்ளே காலத்தை ஓட்டிகிட்டு இருக்கேன்னு சொல்லு அப்படின்ட்டு இருக்கு. இவர் நேராக போனார் ஆப்பிரிக்காவுக்கு. போய் அங்கே காட்டு பக்கம் போய் இப்படி ஒவ்வொரு மரமாக பார்த்து சொல்லிகிட்டு இருந்தாராம். கிளி பார்த்து, உங்கள் ஜோடி கிளி எங்கள் கூண்டில் இருக்குன்னு. எதுவும் கவனிக்கல எந்த கிளியும். ஒரே ஒரு கிளி மட்டும் தனியாக உட்காந்துருந்துதான் ஒரு கிளையில். இவர் யூகத்தில் அந்த கிளிகிட்ட போய், கிளியே உன்னுடைய ஜோடி கிளி அங்கே கூண்டில் வச்சு வேலைக்கு சாப்பாடு தண்ணிலாம் கொடுக்குறோம், கூண்டுக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்கு, எங்கள் வீட்டில் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. உடனே அந்த தனியாக இருந்த கிளி பொலன்னு கண்ணீர் விட்டு தான் அப்படியே சுருண்டு விழுந்து செத்து போச்சு. இவர் நினச்சிட்டா, ஐயோ நம்மளால் ஒரு கிளி இப்போ உயிர் போயிட்டுதே, இது அந்த ஞாபகத்தை ஜோடி கிளி, அதோட ஜோடி கிளி இதுன்னு புரிஞ்சுக்கிட்டார். உடனே ரொம்ப சோகத்தோடு வந்தார். இங்கே கூண்டு கிளிகிட்ட சொன்னாராம். கூண்டு கிளிகிட்ட அது மாதிரி சொன்ன, அங்கே போய் ஒரு மரத்தடியில் உன் ஜோடி கிளி இது மாதிரி நீ கூண்டுக்குள்ளே அப்படியே உழுந்து செத்து போச்சு அப்படின்னுக்காரு. அப்படி சொன்னது இந்த கூண்டுக்குள்ளே இருந்த கிளியும் பொலன்னு கண்ணீர் விட்டு தான் அப்படியே சுருண்டு உள்ளே விழுந்து செத்து போச்சு. இவர் ரொம்ப வருத்தப்பட்டார், அனாவசியமாக 2 கிளியை வீணாக எடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லி. உடனே கிணிமை இதை வச்சுட்டு கூண்டுக்குள்ளே வச்சிருக்கக்கூடாது அப்படின்னு கூண்டை திறந்து அதை எடுத்து தூக்கி எறிஞ்சாராம். பக்கத்து வெளியில் தூக்கி எறிஞ்சா அப்படி படபடன்னு ரெக்கை அடிச்சுட்டு போய் உட்காந்துக்கிட்டு மரத்தில், சாவில் செத்தது மாதிரி கிடந்திருக்கு. போய் உட்காந்துக்கிட்டு சொல்லிச்சான், இது கூண்டுக்குள்ளேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழிங்கிறத என் ஜோடி கிளி உன் மூலமாக சொல்லி அனுப்பிச்சுது. அதுவும் அங்கே சாவல, உயிரோட தான் இருக்கு. கூண்டுக்குள்ளேருந்து நீ தப்பிக்கணும்னா செத்தது மாதிரி நடி, உன் தலைகள்லேருந்து விடுபட்டு போயிடலாம், வெளியில் வந்துடலாம், கூண்டுலேருந்து விடுதலை கிடைக்கும் உனக்கு, அது ஆன்ம விடுதலை. அதனால் அந்த கிளி வாழும்போதே செத்து போனது, இப்பொழுது செத்த பிறகும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. வாழும்போதே செத்து போகிறவர்கள் செத்த பிறகும் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள்ங்கிற தத்துவத்தை அப்படி சொல்லுவாங்க. அந்த கலைகள்லேருந்து விடுபடணும்னா அந்த ஆன்ம விடுதலை, அதுதான் அந்த விடுதலை நமக்கு கிடைக்கணுங்கிறது தான் இந்த மன்றத்து நமக்கு கொடுக்குற பயிற்சிகள். ஆன்ம விடுதலை உள்ளுக்குள்ளே போய் அகத்தாய்வு பண்ணுறதுனா எதுக்குன்னா, உள்ளே இருக்கிற ஒருத்தனை கண்டுபிடிக்கணும். உள்ளே ஒருத்தர் இருக்கான் நமக்குள்ளே. இப்போ நமக்கெல்லாம் யாருன்னா ஒவ்வொருத்தரும் 3 பேர். இப்போ என்னை பற்றி நான் என்ன நினைக்கிறேன்னா அது ஒருத்தன், என்னை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது ஒரு மனுஷன். நம்ம 2 பேருக்கும் தெரியாத எனக்குள்ள ஒருத்தன் இருக்கான், அவன் 3வது மனுஷன். அந்த 3வது மனுஷனை அடையாளம் கண்டுபிடிக்கிற முயற்சி தான் இந்த அகத்தாய்வு, இந்த பயிற்சிகள்லாம். 3வது மனுஷனை நீ கண்டுபிடிச்சி வெளியில் கொண்டு வா, கண்டுபிடிச்சா உலகம் சமாதானம் வந்துடும். அது என்ன 3வது மனுஷன்னா, இது ரொம்ப தியரிட்டிக்கலாக இருக்கிறது மாதிரி இருக்கும். 3 மனுஷன் எப்படி இருக்கான் அப்படின்னு ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். அதை நான் என்னுடைய அனுபவத்திலே பார்த்துருக்கேன். நான் மயிலாப்பூரில் கொஞ்ச நாள் குடியிருந்தேன், வானொலி நிலையத்துக்கு பக்கத்தில். அப்போ ஒரு 2 வீடு தள்ளி ஒரு பாட்டி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப சீரியஸ், ரொம்ப வயசான பாட்டி, உடம்பு சரியில்லை ரொம்ப. அந்த பேரன்லாம் ஓடி பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போகணுன்னு ஓடி வந்தான். உடனே நான் ராத்திரி 12 மணி இருக்கும், ஓடி போய் அந்த பாட்டி ஒரு பக்கத்தில் ஒரு ஆட்டோ ரிக்ஷா ஸ்டாண்ட் இருந்தது, அதில் போய் ஒரு பையன் தூங்கிட்டு இருந்தான், எல்லாம் தூங்கிட்டானோ, ஒரு பையன் தூங்கிட்டு இருந்தான். ஆட்டோ டிரைவர், எழுந்திருப்பா, பாட்டியை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகணுன்னு. இப்போலாம் வர முடியாது சார், காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னா. பாட்டிக்கு உடம்பு சரியில்லடா, சீரியஸாக இருக்குன்னா, பாட்டிக்கெல்லாம் போய் ஏன் சார் கவலைப்படுறீங்க அப்படின்னா. ஒரு பொடியன் சின்ன அப்படிலாம் இல்லை, உனக்கு எவ்வளோ பணம் வேணுமோ தரோம், நீ வாடான்னதும் சரி 250 ரூபா கொடுத்தா வரேன் அப்படின்னா. நீ எவ்வளோ வேணாலும் வாங்கிக்க வாடான்னு சொல்லி ஆட்டோவை கூப்பிட்டு வந்தோம். அந்த இடத்துக்கு 30 ரூபா தான் இப்போ பணம் கொடுக்கறது வழக்கம். அந்த இடத்துலேருந்து ராயப்பேட்டை ஆஸ்பத்திரிக்கு 30 ரூபா. இவன் 250 ரூபா கேட்டான். சரி வாடான்னு சொல்லி கூப்பிட்டு பாட்டி வீட்டுக்கு முன்னாடி நிறுத்தி, அவனும் உள்ள ஓடி பாட்டியை தூக்கும்போது அவனும் கை கொடுக்குறான். கையை கொடுத்து தூக்கிட்டு வரான். தூக்கிட்டு பாட்டியை உட்கார வச்சு நாங்கள்லாம் போகிறோம். போய் ராயப்பேட்டை ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் இறக்குனதும் அவனும் மறுபடியும் தூக்கிட்டு வரான். பாட்டியை தூக்கிட்டு டாக்டர்கிட்ட ஒப்படைச்சிட்டு மறுபடியும் வெளியில் வந்தான். டாக்டர்கிட்ட ஒப்படைச்சிட்டோம் இந்த பாட்டியை. அப்புறம் வெளியில் இவன்கிட்ட இந்தா நீ கேட்ட 250 ரூபா இந்தடா அப்படின்னு கொடுத்தோம். அப்போ அந்த சின்ன பையன், விவரம் இல்லாத பையன், அவன் சொல்கிறான், எனக்கு பணம் வேணாம் சார், பாட்டிக்கு இது நான் செஞ்ச உதவியாக இருக்கட்டும் அப்படின்ட்டான். சொல்லிவிட்டு ஆட்டோ எடுத்துகிட்டு போயிட்டான். அப்போ என்னென்னா, இதில் ஒரு இளைஞன்
இந்த நேரத்தில் இரக்கம் இல்லாமல் 250 ரூபா கேட்குறானே, 250 ரூபா கேட்டான் பாருங்க, அவன் தான் முதல் மனுஷன். இந்த வயசில் இப்படி இரக்கம் இல்லாமல் இருக்கானேன்னு நான் நினச்சேன் பாருங்க, அவன் தான் 2வது மனுஷன். அந்த உண்மையான 3வது மனிதன் ராயப்பேட்டை ஆஸ்பத்திரியில் தான் வெளில வந்தான். அந்த அடையாளம், அவன் எந்த அகத்தாயும் பண்ணாதவன். அந்த 3வது மனுஷனை அடையாளம் கண்டுபிடிங்கிறதுக்காக தான் இவங்க இவ்வளவு பயிற்சிகள் நமக்கு கொடுக்குறாங்க. இது வந்து மதங்கள், மதவாதிகளையும் எல்லார்கிட்டையும் உண்டு. அந்த 3வது மனுஷன் உள்ள ஒளிஞ்சிருப்பான், வெளியில் தெரிய மாட்டான். இப்போ அமர்நாத் கோயிலுக்கு இந்து பக்தர்கள்லாம் போயிட்டு இருக்கிறப்ப செத்து விழுந்தாங்க ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி பேப்பரில். அதாவது குளிர் தாங்காமல் செத்து போய் விழுந்துட்டு இருந்தாங்க அமர்நாத்துக்கு, அந்த குளிர் இதுக்கு. அப்போ வழியில் இருக்கிறவங்கெல்லாம் வீடுகள்லாம் திறந்து வச்சு இந்த சாவறதுக்கு போராடிக்கிட்டு இருக்கிற இந்து பக்தர்களெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு வந்து அதுக்கு போர்வை போற்றி கம்பளி போற்றி ஆகாரம் கொடுத்து அவங்கள பிழைக்க வச்சு திருப்பி அனுப்புனாங்க. அப்படி திருப்பி அனுப்புனவங்கலாம் அங்கே இருக்கிற முஸ்லீம்கள். அதுதான் அந்த 3வது மனுஷன், அவன் தான் 3வது மனுஷங்கிறது. அப்போ போய் அந்த மதம் இது அவன் பார்க்கல. அது மாதிரி அந்த 3வது மணி அரசியல்வாதிகளுக்குள்ளேயும் இருக்கிறான், எல்லாருக்கிட்டையும் இருப்பாங்க. இப்போ ஸ்டாலின் வந்து இருக்காரு மேயர், மெட்ராஸ் மேயர். அவர் வந்து பிறந்த நாள் வாழ்த்து சொல்கிறதுக்காக திருநெல்வேலி பக்கத்துலேருந்து நிறைய பேர் வந்துருந்தாங்க. ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் வந்து பிறந்த நாள் வாழ்த்து சொல்லிட்டு திரும்பி போகிறாங்க. திண்டிவனத்துக்கு பக்கத்தில் ஒரு அந்த இளைஞர் அணி, திமுக இளைஞர் அணி வேன் கவுந்துட்டுது. 4-5 பேர் செத்து போட்டாங்க ஆக்சிடெண்ட்டில். சில பேர் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. ராத்திரி 11 மணிக்கு 12 மணிக்கு நடந்தது. எல்லாம் இடித்தவன் ஓடி போட்டான். அந்த நமக்கு எதுக்கு வம்புன்னு. அதுக்கப்புறம் வர்றவங்களும் திரும்பி பார்க்கல, இது நம்ம கோர்ட்டுக்கிட்டு அலையணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க. விடிய காலம் வந்து அந்த திண்டிவனத்தில் இருந்த இளைஞர்கள் சில பேர் ஓடி வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து டீ குடிக்க வந்தவங்க. பார்த்தா ரோட்டில் கிடக்கு, வேன் கவுந்து கிடக்கு, திமுக கொடி பறக்குது. உள்ள சில பேர் செத்து கிடக்குறாங்க, சில பேர் சாவறதுக்கு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த இளைஞர்கள் டீ குடிக்க வந்த பசங்க ஓடி போய் அவங்கள பார்த்து உடனே அவங்கள பிடிச்சி இழுத்து காப்பாற்றி கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்து அவங்களுக்கு வேண்டிய வைத்திய வசதியெல்லாம் பண்ணி கொடுத்து குடும்பத்திலேருந்து எல்லாம் குணம் கொடுத்து அப்புறம் அவங்க ஊருக்கு தந்தி கொடுத்து எல்லாரையும் வரவழைச்சி பரிபூர்ணமாக குணப்படுத்தி வீட்டுக்கு அனுப்புகிற வரைக்கும் அந்த இளைஞர்கள் துணையாக இருந்தாங்களாம். இதில் என்ன விஷயம்னா, அந்த கவிழ்ந்த அடிபட்டவன் பூரா திமுக இளைஞரணி, அதை காப்பாற்றினவங்க பூரா அதிமுக இளைஞரணி. அப்போ கேட்டாங்களாம், இது என்னடா அந்த கட்சிக்கு போய் நீ உதவி பண்ண, நமக்கு விரோதி இல்லையான்னு கேட்டிருக்கான் அந்த இவரை இளைஞரணி தலைவர். கட்சி என்னடா கட்சி, மனுஷனை விட கட்சியாக முக்கியம் அப்படின்னாராம். இதுதான் அந்த 3வது மனுஷன். மதவாதிகளுக்குள்ளேயும் இருக்கிறான், அரசியல்வாதிக்குள்ளேயும் இருக்கிறான், விவரம் தெரியாத ஒரு ஆட்டோ டிரைவர் உள்ளேயும் இருக்கிறான். அவனுக்கெல்லாம் அப்பப்போ வெளியில் வரான். நாம் நிரந்தரமாக வெளியில் கொண்டு வரணும். தீவிரவாதிக்கு உள்ளேயும் அந்த 3வது மனுஷன். இப்போ இந்த இதில் மதுரையில் இமாம் அலி, ஐதர் அலின்னு 2 தீவிரவாதிகள் போலீஸையே சுட்டுவிட்டு ஓடி வந்தாங்க. போலீஸ்காரர் செத்து போட்டார். தப்பிக்கிறதுக்காக உயிருக்கு பயந்து ஓடி வராங்க. பின்னாடி துப்பாக்கியோடு ஓடி வருது போலீஸ். அப்போ அந்த பைபாஸ் ரோடு வழியாக வராங்க. வர்றப்போ அப்போ தான் ஸ்கூல் விட்டு சின்ன குழந்தைகள்லாம் தள்ளாடி முதுகில் பொசம் விட்டு வெளியில் வந்திருக்கு. ஸ்கூல் விடுற நேரம் இவன் துப்பாக்கியால் துரத்திட்டு போகிறாங்க 2 தீவிரவாதிகளை. அப்போ இந்த பரபரப்பில் 2 பிள்ளைங்க தடுமாறி கீழே வந்துட்டு தான். அப்போ அந்த உயிருக்கு பயந்து ஓடிட்டு இருக்கிற அந்த தீவிரவாதிகள் இமாம் அலியும் ஐதர் அலியும் இந்த கீழே விழுந்த குழந்தைகளை தூக்கி கொண்டு போய் ஓரத்தில் வச்சுட்டு அப்புறம் ஓடினான். அதுதான் 3வது மனுஷன். இந்த 3வது மனிதனை அடையாளம் கண்டுகொள்ளுங்கள் அப்படிங்கிறது தான் இங்கே நாம் அதுக்காக தான் இந்த இவ்வளவு முயற்சியெலாம் நடக்கிறது. நமக்குள்ளே ஒருத்தர் இருக்கிற அந்த 3வது மனிதனை அடையாளம் கண்டுபிடிச்சி வெளியில் கொண்டு வரணும். அப்போ தான் அதை கண்டுபிடிச்சிட்டா உலகம் இன்பமயமாக இருக்குங்கிறது தான் இது. வேறு கடவுள் அங்கே எங்கே தேடிட்டு இருக்கா, உள்ளே இருக்கிற அவன் தான் கடவுள். உள்ளே இருக்கிறான் பாருங்கள் அந்த 3வது மனுஷன், அவன் தான் அந்த இறைவன் கட்டான். இப்போ வந்து மதம் தான் ரொம்ப கடவுளுக்காக கவலைப்படுறது, மனுஷன் கூட கவலைப்படுறதில்லை. மதங்கள் தான் அதிகமாக கடவுளை பற்றி கவலைப்பட்டு ஒருத்தனுக்கு என்ன, ஒருத்தருக்கு ஒரு அப்பா தானே இருக்க முடியும். ஒருத்தன் அதோ போகிறாரு, அது யாரான்னு கேட்குறீங்க. ஒரு பையனை எங்கள் அப்பாங்கிறான். அதோ போகிறாரு, அவர் யாரானா அதுவும் எங்கள் அப்பான்னா சொல்லுவோம். ஆனால் இன்றைக்கி மதவாதிகள், இப்போ நாம் மனிதர்களை தான் சொல்லிகிட்டு இருக்கிறோம். உலகத்தை படைத்தவன் ஒருத்தன் என்ன ஒரு சக்தினா அவனும் அங்கே ஒருத்தர் இருக்கார், இங்கே ஒருத்தர் இருக்கார், அவர் ஒரு அப்பா இவர் ஒரு அப்பான்னு சொல்லிகிட்டு இருக்க முடியாது. ஒரு தெருவில் 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தானோ, ஒருத்தன் மூஞ்சியில் ஒருத்தன் குத்திக்கிட்டு இருந்திருக்கான். ரொம்ப கடுமையாக சண்டை 2 பேருக்கு இடையில தெருவில், நடுத்தெருவில் சுற்றி நின்று வேடிக்கை பார்க்குது கும்பல், வேடிக்கை பார்க்குது. அப்போ ஒரு பையன் ஒதுங்கி நின்றுருக்கான். அந்த வழியாக வந்தவர் கேட்டிருக்காரு, என்னப்பா அங்கே நடக்குது சண்டை அப்படின்னா, ஒன்றும் இல்லை, எங்கள் அப்பாவுக்கும் இன்னொருத்தருக்கும் சண்டை உள்ற, அதை எல்லோரும் வேடிக்கை பார்க்குறாங்க, நான் ஒதுங்கி நிற்கிறேன், எங்கள் அப்பாவுக்கும் இன்னொருத்தருக்கும் தான் சண்டை நடக்குது உள்றேன்ருக்கான் அந்த பையன். அப்போ அந்த விசாரித்த பெரியவர் கேட்டிருக்காரு, சரிப்பா அந்த 2 பேரில் யாரா அவங்க அப்பான்னு கேட்டிருக்காரு. சண்டையே அதுக்காக தான் நடந்துகிட்ருக்கு அப்படின்னா. இப்போ நாம் இந்த மதவாதிகள் போடுகிற சண்டைக்கு அதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? நாம் போடுற சண்டை அதே மாதிரி சண்டை தான், மதவாதிகள் போடுற சண்டை.
அந்த அளவுக்கு வந்து நம்ம மனசை நம்மளுக்கு எடுத்துருக்கு அப்படிங்கிறது தான் மன தூய்மைங்கிறது வேணும். மனசு வந்து எது எதுலேருந்து விலகி இருக்கிறதோ அதுலேருந்து துன்பம் இல்லை அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லுது. எனக்கு நிம்மதி வேணும், சந்தோஷம் வேணும்னு ஒரு பெரியவர்கிட்ட வந்தானா ஒருத்தன் ஆசிரமத்தை தேடி. எனக்கு நிம்மதியே கிடைக்க மாட்டேங்குது, நீ படுறா, உனக்கு என்ன காரணம் சொல்கிறேன்னு இந்த ராத்திரி இங்கே படு, காலையில் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு படுக்க வச்சார். படுக்கையெல்லாம் கொடுத்து பெட்டு தலைவெல்லாம் கொடுத்தாரு. படுத்து தூங்கினான் நிம்மதியாக. மறுநாள் எழுந்திரிச்சான். இவர் வந்தார். அந்த குரு வந்து எழுந்துடுறா அப்படின்னா எழுந்திரிச்சான். அந்த தலைவனையை தூக்குனார். தலைவனை தூக்குனா உள்ளேருந்து ஒரு நல்ல பாம்பு படம் எடுக்குது. இவரே கொண்டு வந்து வச்சிருக்காரு ராத்திரி நல்ல பாம்பை. அவன் அப்படியே அலறிட்டு ஓடி வந்துட்டான். அப்போ கேட்டாரான், ஏண்டா ஒரு நல்ல பாம்பை தலைக்கு அடியில் வச்சுக்கிட்டு எப்படி உன்னால் நிம்மதியாக தூங்க முடிஞ்சுது? ராத்திரி பூரா நிம்மதியாக தூங்கியிருக்க, நல்ல பாம்பு உன் தலைக்கு பக்கத்துலேயே இருக்குது, அதை வச்சுக்கிட்டு எப்படிடா நீ தூங்கினேன் அப்படின்னு கேட்டாரான். அது இருக்கிறது எனக்கு தெரியாதுங்க, அதனால் தூங்கினேன். என் மனசு அதிலேருந்து விலகி இருந்தது, அதனால் நிம்மதியாக இருந்தேன் நான். அதுதான் மனது எது எதுலேருந்து விலகி இருக்கிறதோ அது அதிலிருந்து நீங்கள் நிம்மதியாக இருப்பீர்கள் அப்படிங்கிறது தான். இதெல்லாம் வந்து மனதை புரிந்து கொள்ளுகிற போது தான் இந்த கருத்தில் நமக்கு தெரியும். மனசை அடக்க நினைக்கிறவனுக்கு இதெல்லாம் தேவையில்லை. அவன் கண்ணையும் காதையும் இது கட்டிகிட்டு இருந்தானா போகிறோம். அந்த முயற்சி வேண்டியதில்லை. மனதை புரிந்து கொள்ளுங்கள்னு சொல்கிறது அதுதான். மனதை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் அப்படிங்கிறது தான் இவங்க இந்த இதில். அதனால் நம்ம வந்து இன்றைக்கி எத்தனையோ இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நிறைய போர், சண்டை, உலக யுத்த அபாயம், அது இதுன்ட்டு எத்தனையோ சண்டைகள். இதில் மதவாதிகள் சண்டை வேறு. இதுக்கெல்லாம் வந்து அந்த மூணாவது மனுஷன் வெளில வந்தால் தான் நாம் வந்து சரியாக வாழ முடியுங்கிறது தான் முக்கியம். ஒரு ஒரு இதில் ஒரு சிவன் கோயிலில் ஒரு புறாவெல்லாம் இருந்துதான். ஒரு சிவன் கோயிலில் மாடங்கள்லாம் இருந்தது, அதில் சில புறாக்கள்லாம் இருந்துதான். திடீர்னு அந்த சிவன் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் வந்தது. உடனே வெள்ளை அடிக்க ஆரம்பித்தாங்க. உடனே அந்த புறாவெல்லாம் இடத்த மாற்றணுமே, இங்கே இருந்தால் இனிமேல் லாயக்கு இல்லை, நம்ம இடத்த மாற்றணுமேனு போயிருக்கேன். எங்கே போகலான்னு பார்த்தா எதிர்த்தாப்புல ஒரு சர்ச் இருந்துதான், மாதா கோயில். அங்கே சில புறாவெல்லாம் இருந்தது மாடத்தில், சில மாடங்கள் காலியாக இருந்தது. இந்த சிவன் கோயில் புறாவெல்லாம் ஓடி போய் அங்கே உட்காந்துக்கிட்டு. இது சிவன் கோயில் வெள்ளடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கும்பாபிஷேகத்துக்கு. அங்கே போனதுக்கப்புறம் அங்கே கிறிஸ்மஸ் வந்தது, அங்கேயும் வெள்ளடிக்க ஆரம்பித்தான். கிறிஸ்மஸ் சர்ச்சுக்கு வெள்ளடிச்சு புதுப்பிக்க ஆரம்பிச்சது. என்னடா இங்கேயும் தங்க முடியலையேன்னு இந்த 2 செட்டு புறாவும் புறப்பட்டு வேறு இடத்துக்கு போகணுன்னு பார்த்து தான் போனால் அங்கே ஒரு பள்ளிவாசலில் சில புறா இருக்குது, அங்கே கொஞ்சம் காலியாக இருந்தது. இந்த சிவன் கோயிலேருந்து போனது, இந்த மாதா கோயிலேருந்து போன புறா எல்லாம் சேர்ந்து அந்த பள்ளிவாசலில் போய் அந்த புறாவோட சேர்ந்து உட்காந்துக்கிட்டு. அங்கே போனால் அங்கேயும் தொந்தரவு வந்தது. என்ன தொந்தரவுன்னா அங்கேயும் ரம்சான் வந்தது, அதை புதுப்பிக்க ஆரம்பித்தாங்க. இது என்ன இங்கேயும் தங்க முடியல, எங்கே போகிறதுன்னு பார்த்தது எல்லாம் 3 செட்டு புறாவும். அதுக்குள்ளே அந்த சிவன் கோயில் கும்பாபிஷேகம் முடிஞ்சு போச்சு. சரி அங்கே போய் தங்கிக்கோன்னு சிவன் கோயிலில் போய் எல்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்கு. இப்படி இருக்கும்பொழுது திடீர்னு கீழே ஒரே கலாட்டா பூமியில். இந்த குஞ்சு புறாவெல்லாம் எட்டி பார்க்குது. ஒரு குஞ்சு புறாவும் தாய் புறாவுக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு எட்டி பார்த்தான். இந்த மனுஷனுக்கெல்லாம் என்னாச்சு இப்போ அப்படின்னு கேட்டிருக்கு. அவனுக்கெல்லாம் மதம் பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் அந்த அம்மா புறா. மதம் பிடிக்கிறதுனா என்னன்னு கேட்டிருக்கு. இதுதான் மத கலவரம்னு பேர். இதனால தான் ஒருத்தன் சுட்டுக்கிறான், வெட்டிக்கிறான் அப்படின்னா நமக்கெல்லாம் மதம் பிடிக்காதா அப்படின்னு கேட்டுதான். நமக்கு பிடிக்காது அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்டிருக்கு அந்த குஞ்சு புறா. அப்போ அந்த தாய் புறா சொல்லிச்சான், அந்த பாரு மனுஷனுக்கும் நமக்கு அந்த வித்தியாசம். இப்போ நாமெல்லாம் வந்து இங்கே சிவன் கோயிலில் இருந்தாலும் நம்ம பேர் புறாதான், மாதா கோயிலுக்கு போனாலும் புறாதான், பள்ளிவாசலுக்கு போனாலும் புறாதான். ஆனால் அவன் அப்படி இல்லை. மனுஷன் இங்கே இருக்கிற வரைக்கும் இந்துன்னு சொல்லிகிட்டு இருப்பான், அங்கே போனால் கிறிஸ்தவன்மா, அங்கே போனால் முஸ்லீம்மா, அதனால தான் அப்படி வெட்டிக்கிட்டு நிற்கிறான் அப்படின்னு தான் தாய் புறா. அப்போ குஞ்சு புறா கேட்டோம், அப்படின்னா அவங்கள விட நாம் ரொம்ப உயர்வாக தெரியுதே அப்படின்னு தான். உண்மைதான். அதனால தான் அவனை விட உயர்வான இடத்துல நாம் இருக்கிறோம், நம்மளை விட தாழ்வான இடத்துல அவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிச்சான். ஒரு புறா கிட்ட கற்றுக்க வேண்டியிருக்கு. நாம் மனுஷன்னா 6 அறிவு எல்லாம் சொல்லிக்கிட்டு அதுக்கிட்ட நாம் வந்து அமைதியையும் சமாதானத்தையும் கற்றுக்கணும்னு சொல்லி பண்ணிகிட்டு இருக்கிறோம். அப்படி வந்து அந்த அளவுக்கு நம்முடைய நிலைமை மாறி இருக்குன்னா இதுக்கு இது மாதிரியான இயக்கங்கள், இது மாதிரி மனசை செம்மைப்படுத்துகிற விஷயம்தான் நிறையா வர வேண்டியிருக்குது. ஏன்னா மனுஷன் வந்து எப்படிலாம் நடந்துக்குவான், என்ன பண்ணுவான்னு சொல்ல முடியாது. எந்த நேரம் எப்படி நடப்பான், என்ன ஏது. வாழும்போதே செத்து போகிறவர்கள் செத்த பிறகு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். நம்ம வாழும்போதே செத்து போகிற சில நோயாளிகள் உண்டு. ஒரு சராசரி மனுஷன் அவன் போய் ஒரு டாக்டர்கிட்ட, ஒரு மனநோய் டாக்டர்கிட்ட போனானா, என்னடா உனக்கு பிரச்சனைன்னு கேட்டிருக்காரு அவர். நான் செத்து போட்டேன் டாக்டர். அவர் நினச்சிட்டார், இது வாழும்போதே செத்து போகிறவர்கள்னு சொல்கிறாங்களே, அந்த ஞானியை அவர் இருப்பாரோ அப்படின்னு சொல்லி, என்னடா சொல்கிறேன், இல்லை உயிரோட தண்டா இருக்கேன்னா, இல்லை டாக்டர் நான் செத்து போட்டேன், யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க, நீங்கள் வந்து மனநோய் டாக்டர், உளவியல் டாக்டர், நீங்களாவது நம்புவீங்க, அதனால தான் உங்ககிட்ட வந்து சொல்கிறேன் அப்படின்றான். அவர் புரிஞ்சுக்கிட்டார், சரி வர வேண்டிய கேஸ் தான். இவனை வந்து உயிரோடு இருக்கிறான்னு நம்ப வைக்கணும்.
என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி தப்பாடுறா. உயிரோடு இருக்கிறவங்க பேசுவாங்க, செத்து போனவன் பேச மாட்டான். இப்போ நானும் பேசுகிறேன், நீயும் பேசுகிற, அதனால் நானும் உயிரோடு இருக்கேன், நீயும் உயிரோடு இருக்க அப்படின்னா, அதெல்லாம் இல்லை சார், நீங்கள் வந்து போனத்துக்கிட்ட தான் சார் பேசிட்டுருங்க, செத்து போன போனத்துக்கிட்ட தான் சார் பேசுகிறீங்க அப்படின்றான். ஏன்னா இவன் பெரிய ரொம்ப முத்தின கேஸாக இருக்கும் போல் இருக்கு, இவனை எப்படி நம்ப வைக்கிறதுன்னு சொல்லி அடுத்த டெஸ்ட்டு. அவர் ரொம்ப கெட்டிக்கார டாக்டர், இது என்ன பெரிய விஷயம், அந்த பாருப்பா ஒரு ஊசி எடுத்தார். உயிரோடு இருக்கிற உடம்புல ரத்தம் ஓடும் இல்லையா, செத்து போன உடம்புலேருந்து ரத்தம் எடுக்க முடியாது, ஒத்துக்கிறியா? நான் ஒத்துக்கிறேன்றான். அப்படி வா வழிக்கு அப்படின்னு சொல்லி ஒரு டாக்டர் கொஞ்சம் தைரியம் வந்து ஒரு ஊசி எடுத்தார். அவர் தன்னுடைய கையில் லேசாக குத்திவிட்டு காட்டினார். தபார் ரத்தம் வருதா? வருது. உன் விரலை கொடு அப்படின்னு சொல்லி அவன் விரலை கொடுத்து ஒரு குத்தி, தபார் ரத்தம் வருது. 2 பேர் கையில் ரத்தம் வருது இல்லையா, அதனால் உயிரோடு இருக்கும். எப்படி அப்படின்ட்டுருக்கார். நீங்கள் உண்மையிலேயே ரொம்ப திறமையான டாக்டர் தான் சார் அப்படின்ட்டுருக்கான். எப்படிடா சொல்கிற அப்படின்னா, ஒன்றும் இல்லை, ஒரு செத்து போன உடம்புலையே ரத்தத்தை எடுக்கிறீங்களே அப்படின்னா. அவன் எந்த காலத்தில் பிழைக்கிறது? இப்படி வாழும்போதே செத்து போகிறவர்கள் நம்மவர்கள் இப்படி தான் இருக்கிறாங்க. அந்த விழிப்பு உணர்ச்சி எப்போ வருங்கிறது சொல்ல முடியாது. அதனால் அந்த அந்த விழிப்பு உணர்ச்சி தான் நமக்கு தேவைங்கிறது ரொம்ப முக்கியம். அதை விட இங்கே அடுத்து, அதாவது ஐயா அருள் தந்தையினுடைய உபதேசமே என்னன்னா, நீ யாருக்கும் இடைஞ்சல் பண்ணாதே, யாருக்கும் இடைஞ்சலாக இருக்காதே அப்படின்னு. அப்படி இருந்தும் ஒரு 3/4 மணி நேரம் உங்களுக்கு இடைஞ்சல் கொடுத்துட்டு இருக்கேன். அதனால் அதை விட என்னென்னா, பேசுறதும் ஒரு பெரிய, பேசியே கூட கொலை செய்யலாம், கொலை குற்றம் கூட சாட்டப்படலாம். பேச்சு ஒரு பெரிய ஒரு இளைஞன் வந்து வாழ்க்கையிலே வெறுத்து போய் தண்டவாளத்தில் போய் தலையை வச்சு படுத்தானான். வாழ்க்கையில் யாரும் உதவி பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு. திரும்பி பார்க்குறான், 2 பக்கமும் ரயிலே வரல. என்னடா ரயில் கூட வர மாட்டேங்குதுன்னா, ஒரு கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு, ஒரு பேச்சாளர் பேசிகிட்டு இருக்கார் ஒரு மைதானத்தில். சரி கொஞ்ச நேரம் போய் அவர் பேச்சை கேட்போம், அப்புறம் வந்து இங்கே படுத்துருவோம் அப்படின்ட்டு போனால் அங்கே ஒரு 2000 பேர் உட்காந்துருக்குறாங்க. பேச்சாளர் பேசிகிட்டு இருக்கார், வாழ்க்கையில் தன்னம்பிக்கை ரொம்ப அவசியம்னு. பேசி முடித்ததும் எல்லோரும் கலைஞ்சி போயிட்டாங்க. இவன் மெதுவாக அந்த பேச்சாளர்கிட்ட போனான். சார் கொஞ்சம் உங்ககிட்ட பேசணுன்ட்ருக்கான். என்னடான் இருக்கார். நான் வந்து உங்கள் தற்கொலை பண்ணிக்கிறேங்கிற எண்ணத்தோடு நான் தண்டவாளத்தில் வந்து தலையை வச்சு படுத்திருந்தேன். உங்கள் பேச்சு சத்தம் கேட்டது, அதனால் நான் வந்து உங்கள் பேச்சை கேட்டேன் ஒரு 2 மணி நேரம். உங்கள் பேச்சை கேட்டதும் இனிமேல் நான் வந்து தற்கொலை பண்ணிக்கிறது இல்லைங்கிற முடிவுக்கு வந்துட்டேன், வாழணுங்கிற ஒரு ஆசை வந்துட்டுது எனக்கு. அவருக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. இதுதான் ஒரு பேச்சினுடைய இலக்கணம். நீ இப்படி வந்துட்டு எப்படி இந்த முடிவுக்கு வந்தேன்னு கேட்டிருக்கார். உங்கள் பேச்சை எவ்வளோ பேர் சார் கேட்டாங்க இங்கே அப்படின்னா, ஒரு 2000 பேர் கேட்டாங்கப்பா அப்படின்னாரான். அப்போ இவன் சொன்னானா, ஒரு 2000 பேரை ஒரே நேரத்தில் சாகடிக்கிற நீ உயிரோடு இருக்கிறப்போ நான் எதுக்கு சார் சாகணும், நான் இனிமேல் சாக மாட்டேன் சார் போட்டான். ஏதோ ஒரு நம்பிக்கை வருது பாருங்க. இப்போ அது மாதிரி ஒரு நம்பிக்கை வந்தாலும் போகிறோம் என் பேச்சை கேட்டு. அதுதான் அவர் அழகர் ராமானுஜன் வித்தியாசமாக பேசுன்னு சொன்னார். வித்தியாசம், அதான் அவங்கெல்லாம் விவரமாக பேசிட்டாங்க, நீ வந்து வித்தியாசமாக பேசு அப்படிங்கிறது மாதிரி. சகிப்புத்தன்மைங்கிறது ரொம்ப அவசியம். இது மாதிரி நேரத்தில் சகிப்புத்தன்மையை நாம் வளர்த்துக்கலாம். நல்ல பண்புகளை வளர்க்குறதுக்கு இது மாதிரி சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கணும். சகிப்புத்தன்மைங்கிறது சர்வதேச சகிப்புத்தன்மை ஆண்டுன்னே கொண்டாடினாங்க 1995 சர்வதேச சகிப்புத்தன்மை ஆண்டு. நாடுகளுக்கு இடையில் சகிப்புத்தன்மை வேணும், மனிதர்களுக்கு இடையில் சகிப்புத்தன்மை வேணும் அப்படின்லாம் கொண்டாடினாங்க. அந்த சகிப்புத்தன்மை என்னென்னா, ஒரு சொல்லுவாங்க, ஒரு டாக்டர் ரூமில் உட்காந்துருந்தார் அவர் ஆஸ்பத்திரியில். டாக்டர் ரூமுக்கு வெளியில் வரிசையாக பெஞ்சு போட்டிருக்கு. 40 பேர் வரிசையாக உட்காந்துருக்கான் டாக்டரை பார்க்குறதுக்கு க்யூவில். 40 பேர் சட்டையும் கட்டி சுட்டி வச்சுருக்கான் பக்கத்தில். 40 பேர் வாயிலையும் 40 தெர்மாமீட்டர் இருக்குது. 40 பேர் தெர்மாமீட்டரோட மேல் சட்டையை கட்டி சுருட்டி வச்சுட்டு அப்படியே வரிசையாக உட்காந்துருக்கான். எதுக்கு வந்தால் எல்லாரும் ஒரே வியாதிக்கு வந்தது மாதிரி. அந்த தெருவில் ஒருத்தர் காலண்டர் மாட்டுறதுக்கு ஆணி அடிச்சிருக்காரு, விரல் நசுங்கி போச்சு. உடனே நம்ம தெரு டாக்டர் தானேன்னு வந்து, டாக்டர் இதில் கொஞ்சம் விரல் ஏதாவது வச்சு விடுங்க அப்படின்னு சிஸ்டர்னு அந்த நர்ஸிட்ட கேட்டிருக்கான். அதெல்லாம் முடியாது, நீ 41வது ஆளாக உட்கார். எதுக்கு விரல் தானே சிஸ்டர், அதெல்லாம் தெரியாது, உட்காருன்னு உட்காந்தான். சட்டையை கேட்டுன்னு இருக்கு. எதுக்கு சிஸ்டர் சட்டை விரல் தானே இருக்கான், அதெல்லாம் பேசப்படாது, சட்டையை கேட்டுனா எல்லாரையும் பாரு, எல்லாம் சட்டை இல்லாமல் இருக்கு. மறுபடியும் சட்டையை கட்டி வச்சான். வாயை திறந்தான், தெர்மாமீட்டர் வச்சுட்டு ஓடி போச்சு. இவன் தெர்மாமீட்டர் வச்சுட்டு யோசிக்கிறான், எதுக்கு தெர்மாமீட்டர் வச்சு பார்க்குறாங்க, இவங்க விரல்லாம் இதே கேஸா அப்படின்னு எட்டி பார்க்குறான். அவன் விரல்லாம் நல்லா இருக்கு. சரி எதுக்குடா வந்தேன்னு கேட்கணும்னா வாயை திறக்க முடியல. அவனும் ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறான். இந்த 40 பேரும் ஏதோ பேசுறதுக்கு தயாராக இருக்கான், ஆனால் வாயை திறக்க முடியல. கண்ணு செவந்திருக்கு, வாய் பலூன் மாதிரி உப்பிருக்கு. சகிச்சுட்டு உட்காந்துருக்கான். ஒரு 15 நிமிஷம் கழித்து அந்த அம்மா நர்ஸு ஓடி வந்து ஒரு தெர்மாமீட்டராக எடுத்து
அந்த தெர்மாமீட்டருக்கு டெம்பரேச்சர்லாம் குறித்து டாக்டர் ரூமுக்கு ஓடி போச்சு. அதுக்கப்புறம் இவன் பேச ஆரம்பித்தான். 41வது ஆள் விரல் நசிக்கிட்டு இருந்தானே, இது என்ன டாக்டரா என்னன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது, எதுக்கு தெர்மாமீட்டர் வச்சு பார்க்குறதுனே ஒரு விவரம் இல்லாமல் போச்சு, இதை நான் சும்மா விட மாட்டேன், இவ்வளோ நேரம் என்னை வேஸ்ட் பண்ணி விட்டாங்க ஒரு சும்மா ஒரு சாதாரண காயத்துக்கு, ஒன்று கத்த ஆரம்பித்தான், இது ரொம்ப அக்கிரமம் அநியாயம்னு. அப்போ இதுக்கு முந்தின ஆள் இருக்கானே 40வது ஆள், அவன் அட்வைஸ் பண்ணுறான், இதை பாருப்பா, இது சர்வதேச சகிப்புத்தன்மை ஆண்டு, சகிப்புத்தன்மை இது மாதிரி இடத்துல தான் நாம் வளர்த்துக்கணும். இப்போ என்ன தெர்மாமீட்டர் வச்சு பார்த்துக்கா இப்படிலாம் வந்து துள்ளுறான் அனாவசியமாக, அதிக பிரசித்தனமாக அப்படி துள்ளாத, கொஞ்ச நேரம் மரியாதையாக வாழை சுட்டிட்டு உட்கார் அப்படின்றான். அப்படி சொன்னதும் அவனுக்கு இன்னும் கோவம் வந்துட்டுது, வாழை சுட்டிட்டு உட்காடுறான்னு சொன்னதும் 41 இன்னும் கோவம் வந்துட்டுது. எனக்கு இவ்வளோ புத்தி சொல்றியடா, நீ எதுக்கடா வந்தேன்னு கேட்டான். நான் தபால் கொடுக்க வந்தவையா, நான் தினம் இப்படி வருவேன், சட்டை கேட்டு சொல்லுவாங்க, கேட்டு வைப்பேன், தெர்மாமீட்டர் வச்சு பார்ப்பாங்க, எடுத்ததுக்கப்புறம் நம்ம பாட்டு எடுத்து நம்ம தெர்மாமீட்டர் ஏன் தபாலை கொடுத்துட்டு நம்ம பாட்டு சட்டையை மாட்டிட்டு போகிறேன், என்ன குறைஞ்சி போச்சு, எல்லாரும் சகிப்புத்தன்மையை வளர்த்துங்கப்பா அப்படின்னு சொல்லி புத்தி சொன்னாங்க. அது மாதிரி இது மாதிரி சந்தர்ப்பத்தில் உங்களுடைய சகிப்புத்தன்மையை வளர்த்துக்கிறதுக்கும் ஒரு சந்தர்ப்பம் இருக்கும். அதாவது பேசுறதுல விஷயம் இல்லைன்னா கூட இப்படி மறைமுகமான சில பலன்கள் அதில் உண்டு. அந்த இது அது மாதிரி பலன்களாவது உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா பேச்சாளர்கள் சில பேர் பேச ஆரம்பிச்சுட்டா நிறுத்த தெரியாது, எங்கே முடிக்கிறதுன்னு தெரியாது. ஒருத்தர் அதுக்காக தான் எதிர்த்தாப்புல கடிகார மாட்டிருக்கிறது, கரெக்டாக இந்த தேதி டயப்படி ஆரம்பித்து டயப்படி முடிக்கிறாங்க. ஒரு பேச்சாளர் பேசிகிட்டே இருந்தார், ரொம்ப நேரம் பேசி நேரம் போனதே தெரியல, மன்னிச்சுங்க சார் நான் கடிகாரத்தை கூட பார்க்க மறந்துட்டேன், எல்லாரும் என்ன மன்னிச்சுங்க சார் ரொம்ப நேரம் பேசுகிறேன் போல் என் கடிகாரத்தை பார்க்க மறந்துட்டேன் இருக்கார். அப்போது ஒருத்தர் கோபமாக எழுந்திரிச்சு சொன்னாராம், ஏயா கடிகாரத்தை தான் பார்க்க மறந்தேன், பின்னாடி மாட்டியிருக்கிற காலண்டரையாவது பார்க்கக்கூடாதா அப்படின்னா அவன் வாரக்கணக்கில் பேசிகிட்டு இருந்திருக்கான். அப்படி ஆகிடும். இப்போவே எனக்கு எப்போ ஆரம்பித்தேன்னு ஞாபகம் இல்லை, எந்த தேதி எந்த நாள் எந்த அப்படிங்கிறது மாதிரி அப்படி போயிட்டே போகும். அதனால் பேச்சாளர்களுக்கு அது ஒரு பேச்சாளர் வேகமாக போயிட்டு இருந்தாராம், எதிரில் வந்து ஒரு சிங்கம் வந்து வழிமறிச்சு தான், எனக்கு பசிக்குது ஒன்று சாப்பிட போகிறேன்னு, ஒரு காட்டு வழியாக போயிட்டுருக்காரு. இப்போ பேச்சாளர் சொல்லுவார், இப்போ சாப்பிடாத, நான் ஒரு அவசரமாக ஒரு கூட்டத்தில் பேசுகிறதுக்காக போயிட்டுருக்கேன், அவங்க எல்லாம் ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, ஆர்வமாக காத்துக்கிட்டு இருந்தா நீ வந்து என்ன அவ்வளோ நல்லா பேசுவியான்னு தான் சிங்கம். ஐயோ நான் பேச ஆரம்பித்தா சிங்கம் அப்படியே மயங்கி விழுந்துரும், எல்லோரும் மயங்கி விழுந்துருவாங்க கேட்குறவங்க, அப்படின்னா நான் இங்கேயே பேசுகிறேன், நீ மயங்கி விடுறியா பார்ப்போம், நீ இங்கேயே பேச நான் மயங்கி விடுறேன் நான் பார்ப்போம்னு சிங்கம். உடனே பெரியவர்களே தாய்மார்களேன்னார் பேச்சாளர். அப்படியே சிங்கம் கரகரகரான்னு சுற்றி விழுந்துட்டு, ஆஹா இதுகிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு தான் நேரம்னு சொல்லி மெதுவாக எழுந்துச்சு ஒரே ஓட்டமாக ஓடி விட்டார். ரொம்ப தூரம் ஓடி போய் வேர்த்து ஒழுகுது, மூச்சு வாங்குது, அந்த சிங்கம் அப்படியே கிடக்கா, துரத்தான்னு பார்க்குறாரு, பார்த்தா அப்படியே கிடக்கு, மயக்கம் அடித்து விழுந்தது, பேச்சை கேட்டு மயங்கி விழுந்தது. அப்போ அவர் அங்கேருந்து நினச்சிக்கிட்டாராம், மூச்சு வாங்க நம்ம பேச்சை நல்ல வேலையாக நம்ம பேச்சை கேட்டுவிட்டு அந்த சிங்கம் மயங்கி விழுந்ததுனால நாம் தப்பித்தோம் அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டாராம். அதே நேரம் அந்த சிங்கம் லேசாக அவரை தலையை தூக்கி பார்த்தான், கண்ணால் பார்த்துட்டு இதை நினச்சிக்கிட்டு தான், நல்ல வேலை மயங்கி விழுந்தது மாதிரி நடித்ததுனால நாம் தப்பித்தோம், இல்லைன்னா அவன் பேசியே கொண்டிருப்பான் அப்படின்னு. இது எதுக்குன்னா இப்போ உங்கள் முகத்தையெல்லாம் பார்த்தா அந்த சிங்கத்தோட முகம் மாதிரி தெரியுது எனக்கு. அதனால் ஒரு நிஜம் சிங்கமாக மாறுறதுக்குள்ள நான் வந்து உங்கள் எல்லாருக்கும், நானும் உங்களை நோக்கி நெருங்கி வருகிறவன், கூடிய சீக்கிரம் இங்கே வந்து அந்த முறையான பயிற்சிகளாம் பெறப்போகிறேன் அப்படிங்கிற சொல்லி நன்றி, வணக்கம்.